திருதராஷ்டிரா, நீயும் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னவன் செய்ததே தவறு என்று கூறினாய். அத்தகைய நீதி பரிபாலனம்தான் பீஷ்மர், துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது. நல்ல மனைவி, 100 குழந்தைகள் என்று நல் வாழ்க்கையையும் தந்தது. ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான். சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் 100 அன்ன குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டு இருக்கிறாய். அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரமும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன்னுடைய 100 பிள்ளைகளை இழந்த நீ அறிந்து கொள்கிறாய். ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கு இடையே வேறுபாடு தெரியவில்லை. அப்புறம் எதற்கு உனக்கு கண்? அதனால்தான் நீ குருடனானாய். தெய்வத்தின் சன்னதியிலே ஒருபோதும் நீதி தவறாது. அவரவர் வினைக்கு ஏற்ப அவரவர் வாழ்வு தன் வினையே தன்னை சுட்டதென்று உணர்ந்தார்